நம்முடைய நெருக்கத்தில் எல்லாம் அவர் நெருக்கப்படுகிறாரா? அப்போ ஊழியம் செய்கிற நீங்களும் நானும் நெருக்கப்படும் பொழுது நம்ம அருணதர் நெருக்கப்பட்டால் அதன் பின்பு அவர் ஆறுதல் செய்கிறவர். அவருடைய சமூகத்தின் தூததானவர் அவர்களை ரட்சித்தார் என்று வேதம் சொல்கிறது. அந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் நாம் வர, பாதுகாப்புக்குள் வர, அந்த பாதுகாப்பு தேவனுடைய திட்டப்படி நாம் தூக்கி எடுக்கப்பட, ரட்சிப்பு என்றால் என்ன? தூக்கி எடுக்கப்படுவது, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவது, உயர்ந்து மேலோங்குவது, அதை அருணாதர் நிச்சயமாக செய்வார். பெரியமானவர்களே, ஒரு தரிசனத்தோடும் ஒரு குறிக்கோளோடும் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். இந்த 5 பாயிண்ட் நான் சொன்னேன் உங்களுக்கு. முதலாவது பாயிண்டில் ஃபாலோ த கம்பேஷன் ஆஃப் ஜீசஸ், இயேசுடைய மனதுருக்கத்தை பின்பற்றுங்கள் என்று அந்த தலைப்பிலே ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து ஆத்ம ஆதாயம் செய்யும் பொழுது பாருங்கள், திரளாய் ஜனங்கள் ஓடி வந்து அவரை காண, அவருடைய வார்த்தைகளை கேட்க, அவர் கேட்டவர்கள் பாவ உணர்வு அடைந்து அவரை பின்பற்றினார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இருக்கிறது. அங்கு ஒரு சிஎன்ஐ ஆலயத்திலே தேவ செய்தியை கொடுக்கும்படியாக சென்றேன். நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தேன். ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அது முடிந்த உடனே ஒரு தம்பதி என்னிடம் வந்து கண்ணீரோடு வந்தாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபிக்க முடியுமா? உடனே நானும் என் மனைவியும் சரி என்று சொன்னோம். அவர்கள் பாருங்கள், முதலாவது சென்று விட்டார்கள். எங்களை அழைத்து செல்ல ஒருவரை ஏற்படுத்தி இருந்தார்கள். வீட்டிற்கு சென்றோம். நுழைந்த மாத்திரத்திலே கதறி அழ ஆரம்பித்தார்கள். எங்களுக்கு திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னார்கள். ஒரு ஊழியக்காரன் ஸ்தானத்திலே இந்த ஊழியக்காரன் சபையிலே செய்தி கொடுத்தாரே, இவர் ஜெபித்தால் சில வேளைகளில் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரக்கூடும். இது அவருடைய நம்பிக்கையாக இருந்திருக்க கூடும். அவர்கள் கதறி அழுது. 2 பேரும் நன்றாக படித்தவர்கள். அந்த கணவர் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல நல்ல உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறார். அந்த பெண் ஒரு கல்லூரியிலே ப்ரொஃபஸரா இருக்கிறார். 2 பேரும் சொல்றாங்க, எங்களுக்கு திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, குழந்தை பாக்கியம் இல்லை. கதறி அழுதார்கள். நான் சொன்னேன், முழங்கால் படி இடுங்கள். ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது என் கண்ணீரில் நான் ஒரு நாள் அவ்வளவு அழுதிருக்க மாட்டேன். என் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வர ஆரம்பித்தது. கதறி அழுது நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இவ்வளவு கண்ணீர் சிந்துகிறார்களே, உம்முடைய மனதிற்கும் என்னிலே இறங்கினதற்காய் நன்றி. என் கண்களிலே கண்ணீர் வழிவதற்காய் நன்றி. எப்படியாவது ஒரு அற்புதத்தை இந்த பிள்ளைகளுக்கு செய்யும் என்று கதறி ஜெபித்து விட்டு திரும்பி விட்டேன். நம்புங்கள் பிரியமானவர்களை, சில மாதங்களுக்குள் அந்த பெண் சொன்னாள், டாக்டர்கள் சில அருமையான தகவலை கொடுத்திருக்கிறார்கள், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு உங்களை பார்க்க வருகிறோம். பாருங்கள், மறுபடியும் டாக்டர்கள் நன்றாக குழந்தை வளர்கிறது என்று சொன்னார்கள். வந்து ஜெபித்து சென்றார்கள். இரவு ஜெபத்திற்கு வந்து தொடர்ந்து வர ஆரம்பித்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நாளிலே நல்ல ஒரு மகனை பெற்றெடுத்தார்கள். அந்த பையன் இப்பொழுது வாலிபனாக திருமண நாட்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறான், நன்றாக படித்திருக்கிறான். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் நானும் வழிபடுகிற தேவன் ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். என் நாமத்தினாலே கேள் என்றுதானே சொன்னார். ஆண்டவரே செய்யுங்கப்பா. அந்த பிள்ளைகள் கண்ணீர் சிந்துறாங்க. என் கண்ணிலும் கண்ணீர் வந்ததே ஆண்டவரே, பாருங்கன்னு சொன்னா, வாசலை திறப்பா, அடைக்கப்பட்ட கதவுகளை திறப்பார். சத்துரு கட்டி வச்சிருக்கிறான். நீங்க சபையில பாப்பீங்க, உங்க சபையில நீங்க ஊழியம் செய்கிற பேஸ்ல சில வேளைகளில் பிரச்சனை உள்ள ஜனங்கள் கண்ணீரோடு வருவாங்க. நேற்று ஒரு ஆலயத்திலே தேவ செய்தியை கொடுத்தேன், சென்ட் தாமஸ் மவுண்ட்ல. அந்த சபையிலே முதல் முறையாக அழைக்கப்பட்டேன். பெரிய ஆலயம், நிரம்பி வழிகிற ஜன கூட்டம். 6 மணிக்கு ஆராதனை. ரொம்ப காலையில 6 மணிங்கிறது ரொம்ப ரேர் இல்லையா? 5 மணி பண்டிகை நாட்களில் தான் 5 மணி 6 மணிக்கு ஆராதனை இருக்கும். இந்த சபையில எப்பொழுதும் 6 மணிக்கு ஆராதனை, 8:30 மணிக்கு 2வது ஆராதனை. 2 ஆராதனையும் செய்தி கொடுக்க வேண்டும். 6 மணிக்கு போனா நிரம்பி வருகிற ஜன கூட்டம், இடம் போதாது, அப்படி இருக்கிறாங்க ஜனங்கள். வெளியெல்லாம் ஷூ போட்டிருக்கிற இடத்துல கூட ஜனங்கள் சேர் போட்டு அமர்ந்திருக்கிறாங்க. பாருங்கள், தேவன் வல்லமையாக இடைப்பட்டார். ஆண்டோட சொன்னேன், இவ்வளவு ஜனங்கள் அதிகாலை நேரத்திலே இவ்வளவு விருப்பத்தோடு வந்திருக்காங்கப்பா, அற்புதம் செய்யுங்க. தேவன் பேசினார். முடிந்த பின்பு அந்த சபையின் மூப்பரிடம் வந்து சொல்கிறார், நேற்று ஒரு குடும்பத்திற்கு ஜெபிக்க சென்றோம். அந்த பிள்ளைகள் கண்ணீரோடு இருந்தார்கள். பல பிரச்சனைகள் அவர்களுக்கு. அந்த பிரச்சனைகள் தான் நாங்கள் சொல்லி ஜெபித்த அதே வசனத்தை நீங்கள் சொன்னீங்க, அதே பிரச்சனையை நீங்கள் சொல்லி ஜெபித்தீர்கள். அந்த குடும்பம் உங்களிடம் ஜெபிக்க வந்திருக்கிறது இப்பொழுது என்று சொன்னார். யோசித்து பாருங்க, யார் இதை செய்வது? நம்முடைய ஞானம் ஒன்றுமே இல்லை. என்கிட்ட அங்க களிமண் தான் இருக்குது. கர்த்தர் தான் ஞானத்தை தருகிறார். அல்லேலூயா. ஊழியம் செய்ய ஞானத்தை அவர் தருகிறார், அறிவை தருகிறார், புத்தியை தருகிறார். அவர் எனக்குள் இல்லை என்று சொன்னால், என்று அந்த வார்த்தை எப்படி வந்திருக்கும்?
அந்த குடும்பத்தின் கண்ணீர் எப்படி துடைக்கப்பட்டு இருக்கும். அந்த பிள்ளைகள் கண்ணீரோடு வந்து ஜெபித்த பின்பு சொல்லுகிறார்கள், இதுதான் அந்த குடும்பம் என்று சொன்ன பொழுது ஆவியிலே அனலானே, ஆண்டவரே 2வது ஆராதனை இதே செய்யுங்கப்பா, 8:30 மணிக்கு திரும்ப இதே ஆலயத்திலே செய்து கொடுக்க போறேன். இன்னொரு பெரிய கூட்டம் வந்தது, அதுவும் அந்த ஆலயத்தை நிரப்பியது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆலயத்திலே ஊழியம் செய்யும்போது ஒரு குடும்பம் வரலன்னா அவங்களை விசாரிக்கணும். நாங்கள் எத்தனை பேர் நீங்க விசாரிக்கிறீங்கன்னு தெரியல, கண்டிப்பா விசாரிக்கணும். என்னுடைய இரவு ஜெபத்தில் வரலன்னா கூட 40 ஆலயங்களில் இருந்து என்னுடைய இரவு ஜெபத்துக்கு வராங்க. மும்பையிலே இன்டர் டினாமினேஷனல் மிராக்கிள் ஆல் நைட் பிரேயர் 18 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி கொண்டிருக்கிறோம். 18.5 ஆண்டை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு மாதம் கூட நாங்கள் விடலை. ஈவன் பேண்டமிக் டைம்ல கூட ஆன்லைன்லேயே நடத்தி கொண்டோம். ஏன்னா கதவு மூடப்பட்டிருந்தது, ஆனால் ஆன்லைன்ல போனது எல்லாரும் உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் முடிவெடுத்து விட்டால் ஒரு காரியத்தில் ஒரு கால் எடுத்து வச்சா போதும், 10 அடி எடுத்து வச்சு தேவன் வருவார். ஆமான்னு சொல்றீங்களா? ஒரு ஸ்டெப் எடுக்கணும், அவ்வளவுதான். என் பிள்ளை ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டான், இனி நான் அவனை பார்க்க வேண்டும், அவன் ஊழியத்தை நான் உயர்த்த வேண்டும், ஊழியத்தில் தேவைகளை சந்திக்க வேண்டும். எப்படி வருது தெரியவே தெரியாது. பேரின்ப பெருவிழாவை நடத்தும் பொழுது முதல் பேரின்ப பெருவிழா பாம்பையில் நடத்துகிறேன். இப்பொழுது 14 முறை நடத்தி 15வது பேரின்ப பெருவிழா நவம்பர் மாதம் நடக்க போகிறது. சென்னையில் இருந்து ஒரு தேவ ஊழியர் வராங்க. எல்லாம் ஒழுங்குபடி செய்து கொண்டிருக்கிறேன். சரி, இந்த முதல் பேரின்ப பெருவிழா நடத்தும் பொழுது வெளிநாட்டு வேலையை முடித்து நான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நீ பேரின்ப பெருவிழா நடத்து, இவ்வளவு காரியம் இந்த மும்பை பட்டணத்திலே நீ செய்திருக்கிறாய், இதை செய்வதற்கு உன்னோடு இருக்க ஜனங்களை கொடுப்பேன். பல லட்சங்கள் தேவை. பெரிய ஓப்பன் ஏர் மீட்டிங் ஹால் இதில் நடத்தணும். பாருங்க, அதற்கு பணம் தேவைப்படுகிறது. சிவசேனாவுடைய கிரவுண்ட்ல நடத்த போறேன். சிவசேனாவுடைய எதிர்ப்பு அந்த நாட்களில் இருந்தது. ஆனால் பாருங்கள், அந்த சிவசேனா எம்எல்ஏ எனக்கு நண்பராக மாறிவிட்டார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இந்த கிரவுண்ட்ல நீங்க நடத்துங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பு இருப்பேன். மனசுல நினைச்சேன், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு. ஆனாலும் இந்த ஆள் சொல்றாருப்பா, அவர் பாதுகாப்பு எனக்கு வேணும். ஏன்னா அவர் வந்து நின்னா எந்த ஒரு காரியமும் அங்கே நெகட்டிவா நடக்க முடியாது. அவரும் பாதுகாப்பார். அவருக்கு பாடி கார்டெல்லாம் நிற்கிறாங்க. பாருங்க, ஆரம்பிக்கிற நாள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. 2 நாளைக்கு முன்ன மழை, பயங்கர மழை. ஓப்பன் ஏர் மீட்டிங் ஒழுங்கு பண்றோம். 2 நாள் தான் இருக்குது. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கணும், செவ்வாய்க்கிழமை 3 நாட்கள். செவ்வாய்க்கிழமை மழை கொட்டென்று கொட்டுகிறது. காரை எடுத்துக்கொண்டு வேகமாக அங்கு போனேன். கிரவுண்டுக்கு போனா குளமாக நிற்கிறது. அங்கு எம்எல்ஏ ரூமுக்கு போனா அவர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, ஒரு வாரம் தள்ளி வச்சிருக்கீங்க. எப்படி ஒரு தள்ளி வைக்க முடியும்? பேரின்ப பெருவிழாவை 6 மாதங்களுக்கு முன்பே திட்டமிட்டு ஊழியக்காரர்களுக்கு ஏர் டிக்கெட் எடுத்து அவர் தங்குவதற்கு நல்ல வசதியான ஸ்டார் ஹோட்டலை புக் பண்ணி எல்லாம் செஞ்சிருக்கிறேன். அவர் சொல்றாரு, ஒரு வாரம் தள்ளி வைத்துக் கொள்ளுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் எல்லாங்கிறாரு. நீங்க எல்லாம் பார்க்க வேண்டாம், நான் மேல பார்த்து சொன்னேன். அவர் மழை நீர்ல நின்னே சொல்றாரு, நான் மேல பார்த்து சொன்னேன், இந்த மழையை நாங்கள் நிறுத்துவோம். அல்லேலூயா. இந்த மழையை நாங்கள் நிறுத்துவோம், மழை நிற்கும், கூட்டம் நடக்கும் என்று சொன்னேன். ஒரு பாடி கார்டெல்லாம் சிரிச்சாங்க. அவங்கெல்லாம் மராட்டி பேசுறவங்க, ஆனா சொன்னதை புரிந்து கொண்டார்கள். நான் பேசின இங்கிலீஷை புரிந்து கொண்டார்கள். மேலே காட்டினேன், மழை நீக்கும், நான் நடத்துவேன் சிரித்து சொன்ன உடனே அந்த எம்எல்ஏ கப்சிப்பென்று ஆகிவிட்டார். நீங்க நம்ப மாட்டீங்க, அன்று ராத்திரியில் இருந்து மழை நின்றது, புதன்கிழமை நின்றது, வியாழக்கிழமை நின்றது, கார்பெட் விரிக்கப்பட்டது, நல்ல ஸ்டேஜ். அந்த பட்டணத்தில் எவ்வளவு நீளம் போட முடியுமோ ஸ்டேஜ் அகலமா போடப்பட்டது. கார்பெட் எல்லாம் ரெட் கார்பெட் தரையில வச்சாங்க. ஈரம் எல்லாம் காய்ந்தது. பாருங்கள், மாலையிலே முந்தின நாள் சாயங்காலம் அங்கே போகிறோம். அந்த இடத்துல போனா ஒரு பெரிய ஒரு இது ஆம்பியன்ஸ், ரொம்ப அழகா, நல்ல லைட்டிங், நல்ல ஆடியோ சிஸ்டம், நல்ல கார்பெட்டிங், எல்லாம் அழகாக இருந்தது. அந்த எம்எல்ஏ வந்து அங்கே நின்று கொண்டிருக்கிறார். நான் அவரிடம் போனேன். நாளைக்கு கூட்டம் நடக்க போகுதுன்னு சொன்ன உடனே சிரித்து கொண்டு ரொம்ப சந்தோஷமா என் கையை பிடித்து கொண்டார். மறுநாள் என் மனைவியிடம் சொல்கிறார், வில்லியம்ஸ் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று சொன்னார். அல்லேலூயா. யார் அவர்? சிவசேனாவுடைய எம்எல்ஏ. யாருங்கள்? இப்ப ஜனங்களை நமக்கு தருவார். நம்முடைய விசுவாச வார்த்தைகளினாலே வானத்தை கட்ட முடியும், வானத்தை திறக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஜெபிக்க ஒரு மனிதன் வந்தால் அவனை தரிசித்து நாம் ஜெபிக்க கூடாது. நம்ம தரிசித்தா என்ன, நம்ம விசுவாசம் போயிடும். சில நேரத்தில் குருடன் வருகிறான். குருடு உள்ள கண் தெரியாத ஒரு மனிதன் முன்னால் அமர்ந்திருக்கிறான். எதிர்பார்த்து வந்திருக்கிறான். கால் நடக்க முடியாத ஒரு மனிதன் முன் சீட்டில் அமர்ந்திருக்கிறான். எதிர்பார்த்து வந்திருக்கிறான் ஆலயத்திற்கு. நம்முடைய விசுவாசம் என்ன? இதெல்லாம் எனக்கு முடியாது, பென்னிகன் தான் இதெல்லாம் பண்ணுவாரு. இல்ல, நீங்க பென்னிகன் நான் மாற முடியும். எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்களா? ரோமன்ஸ் chapter 5 verse 5.
நமக்கு அருளப்பட்ட பரிசு ஆவினாலே தேவ அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதாம். பாருங்கள், பரிசு ஆவினாலே தேவனுடைய அன்பு. அப்போ பரிசாவி வரும்போது தேவனுடைய அன்பு ஊற்றப்படுமா? ஊற்றப்படும். எந்த அளவுக்கு? அளவில்லாமல் ஊற்றப்படும். ஹல்லேலூயா. God has poured out his love into our hearts by the Holy Spirit என்று ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது. எனவே பிரியமானவர்களே, எப்பொழுதும் தேவ அன்பிலே நாம் நிறைந்திருக்க கற்றுக்கொள்வோம். முடியும் என்று சொல்லி முன்னேறி செல்வோம். ஒரு பெரிய குளம் ஒன்று இருந்தது. இருள் நிறைந்த ஒரு குளம். சின்ன அந்த குளத்துல ஆழமா பார்த்தா இருட்டு தான் இருக்கும். அதுல நிறைய நீர் வண்டுகள் இருந்ததாம். நீர் வண்டுகள் எல்லாம் நிரம்பி இருக்குது. கொஞ்சம் நாட்கள் ஆக அந்த நீர் வண்டுகள் எல்லாம் கொஞ்சமாக அங்கிருந்து குறைய ஆரம்பித்தது. அந்த ஜனத்தொகை குறைய ஆரம்பித்தது. அப்ப ஆகினாலே தேவ அன்பு எங்களிலே அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருந்தது. அந்த இடத்துல நீங்க பாருங்க, அந்த நீர் வண்டுகள் எல்லாம் ஆழத்தில் இருளுக்குள் இருந்ததாம். அந்த நீர் வண்டுகள் எல்லாம் பார்த்தா திடீர்னு என்னடா எல்லாம் நம்ம எண்ணிக்கை குறைகிறோமே, 50 40 ஆயிடுச்சு, 40 30 ஆகி கொண்டிருக்கிறதே என்று நினைத்து அவர்கள் அந்த நீர் வண்டுகள் எல்லாம் சந்தேகப்பட ஆரம்பித்தது. திடீரென்று நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நீர்வண்டுகளுடைய ஒரு தலைவன், இது கதை தானே, தலைவன் ஒருத்தன், அந்த தலைவனை யோசிக்கிறான், என்னடா இந்த நம்ம ஜனத்தொகை குறைகிறது, என்னன்னு பார்க்கணும். ஒரு நாள் தீவிரமாக அதை கவனித்த பொழுது ஒரு நீர்வண்டு அங்கிருந்து தப்பித்து மேலே சென்றதாம். அந்த இருளில் இருந்து மேலே வந்தது. மேலே நல்ல வெயில் அடிக்கிற இடத்திலே போய் நின்று கொஞ்ச நேரம் அந்த வெயில் தண்ணியில் படும்படியாக காத்திருந்த பொழுது அந்த வண்டை மூடி ஒரு கூடு மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, 2, அது உடைந்து விழுந்ததாம். விழுந்தபோது பார்த்தால் உள்ளுக்குள் ஒரு இறகு இருக்கு. 2க்குமே சிறகு இருக்கிறதா, சிறகாது இருக்கிறது. பாருங்க, அந்த வெயிலே அது காய்ந்து அதை அப்படியே வீச ஆரம்பித்ததாம். 2 முறை அது வீச ஆரம்பித்த உடனே அதற்கு பறக்க தெரிந்து விட்டதாம். பாருங்கள், அந்த மேல உள்ள கூடு உடைந்து கீழே விழுந்து விட்டது. உள்ளே இருந்த அந்த சிறகை கொண்டு அது பறக்க ஆரம்பித்து விட்டது, பறந்து போய்விட்டது. அவ்வளவுதான். இதை பார்த்த உடனே அந்த தலைமை அந்த நண்டு கீழே வந்து மற்றவர்களுக்கு சொன்னதான், நான் இன்னைக்கு வாழ்க்கையே இல்லை, நம்ம மேலே போனோம், மேலே போய் அந்த சூரிய ஒளியை நம்மை காண்பிக்க வேண்டும். நமக்குள்ளே இருக்கிற ஒரு வல்லமை அங்கு போனால் தெரியும். இப்படித்தான் அநேகர் போய்விட்டார்கள், நாமும் போவோம் என்று அந்த கூட்டத்தை மேலே வழிநடத்தியதாம். ஒரு கதையாக இருந்தாலும் கூட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இது பொருந்துகிறது. பாருங்க, நமக்குள் இருக்கிற அபிஷேகத்தை அநேக முறை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை. எனக்குள் இருக்கிறதே ஏதோ ஒன்றை நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. நான் இருளுக்குள் இருப்பதை போல உணர்கிறேன். இல்லை, அதை விட்டு வெளியே வந்து நம்மை நீதியின் சூரியனுக்கு நேராக நாம் காண்பிக்கும் பொழுது அந்த ஒளியிலே நாம் பிரகாசமடைகிறோம், பலனடைகிறோம், புதுப்பிக்கப்படுகிறோம். நமக்குள் இருக்கிற ஒரு சக்தி நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. சிறகடித்து பறக்க ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான போதகர்களே, இந்த நாளில் ஆண்டவரே எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பா. 2வதாக இயேசுவின் ஜெபத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க்கு 1வது அதிகாரம் 35, 38 ஆகிய வசனங்களை தயவு செய்து என்னோடு புரட்டிக் கொள்ளுங்கள். மார்க் சாப்டர் 1 verse 35 and 38. அது என்ன சொல்கிறது என்று பாருங்கள். இயேசு அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இயேசு எங்க ஜெபம் பண்ணார்? எப்ப ஜெபம் பண்ணினாராம்? அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டார். வனாந்தரத்திற்கு போய் ஒரு இடத்துக்கு போய் அவர் ஜெபம் பண்ணினார். பின்தொடர்ந்து வந்த சீமோனிடம் அவனோடு இருந்தவரிடம் அவரை நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், ஆகையால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன் என்று சொன்னாராம். பாருங்க, எனக்கு நிறைய பிரசங்கம் பண்ண வேண்டிய நேரம் இருக்கிறது, வேலை இருக்கிறது, தேவை இருக்கிறது. அதனால நான் அதிகமாக ஜெபம் பண்ணணும். ஆகையால் நான் வனாந்தரத்துக்கு அதிகாலையிலே புறப்பட்டு நான் வந்தேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நிறைய ஊழியம் தான் நிறைய ஜெபம் வேணும். ஹல்லேலூயா. ஆமான்னு சொல்றீங்களா? நம்ம நிறைய நேரத்தில் என்ன சொல்றோம்? எனக்கு ரொம்ப ஊழியம் ஜெபிக்க நேரம் இல்லை. ஒரு ஊழியருடைய மனைவி எனக்கு சொன்னாங்க, உங்களுக்கு தான் இந்த பாஸ்டர் நல்லா தெரியும், உங்களுக்கு ரொம்ப அன்பா இருக்காரு, ஒரு வீட்டில் ஜெபமே பண்ண மாட்டேங்கிறாரு, பாருங்க சர்ச்சில் வந்து நிற்கிறாரு, நல்ல மெசேஜ் எல்லாம் கொடுக்குறாரு, ஆனால் எனக்கு ஒரு குறை, அவர் ஜெபம் குறைந்து விட்டது, நேரம் இல்லை. 1000 உட்கார்ந்து செய்தி ஆரம்பிக்கிறேன், எளிதாக ஜனங்களை ரீச் பண்ணுவதற்கு அந்த மலை பிரசங்கத்தில் அவருக்கு ஒன்றுமே தேவையில்லை, எந்த ஒரு ஆடியோ சிஸ்டம் வேண்டியதில்லை. என் அன்பு போதக பிதாக்களே, ஆண்டவரே எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, எப்படி நான் நடத்தணும், ஊழியத்தை நான் எப்படி செய்யணும், எனக்கு இந்த மைக் இருந்தால் தான், இந்த மாதிரி இருந்தால் தான் நான் பேசுவேன், இல்லை நான் பேச மாட்டேன். இன்னைக்கு திடீர்னு இன்னைக்கு மைக் ஒர்க் பண்ணல,
பிஷப் மணிதாசன் என் கையில கொடுக்கலன்னு வைத்துக் கொள்ளுங்க, நான் பேசாமல இருப்பேன், சத்தத்தை உயர்த்தி உங்களோடு பேசுவேன். அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. என்னால் முடியும், இந்த கூட்டம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், திட்ட பணிகள் சரியாய் வளர வேண்டும், உயர வேண்டும், வானளவுக்கு நாம் ரீச் பண்ணணும். ஆகினால் பிரியமானவர்களே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஒத்தாசை செய்யும் என்று கேட்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். விமானியே இல்லாத விமானம் ஒன்றை ஒரு விமான கம்பெனி தயாரித்ததாம். பைலட்டே கிடையாது. இன்னைக்கு பைலட் இருந்துமே 2 பைலட் இருந்துமே ஒரு கொடிய விபத்து கடந்த மாதம் 12ஆம் தேதி நடந்து 341 பேர் விபத்திலே இறந்தாங்க. கரையில் இருந்தவங்க 60 பேர் மரித்தாங்க. பயங்கரமான ஒரு விபத்து. ஆனால் விமானியே இல்லாத ஒரு விமானத்தை கண்டுபிடிக்க ஒரு விமான நிறுவனம் 20 நிறுவனங்களுக்கு செய்தியை அனுப்பியதான். நீங்கள்லாம் ஒரு சாஃப்ட்வேர் தயாரித்து கொடுங்க, அதில் விமானியே இருக்கக்கூடாது. இந்த சாஃப்ட்வேரை போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது ரன்வேல போகணும், ஆட்டோமேட்டிக்காக பறக்கணும், ஆட்டோமேட்டிக்காக லேண்ட் ஆகணும். பாருங்க, 20 பேரும் தயாரிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நாளிலே அந்த நிறுவனத்தின் தலைவர் அழைத்தார். எல்லாரும் வாங்க, இங்க தயாரித்த அந்த ப்ராடக்ட் எல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே அனுப்பியிருந்தீங்க, அதை நாங்கள் ட்ரையல் பார்த்திருக்கிறோம். ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலிலே உங்களுக்கு மதிய உணவை ஆயத்தம் செய்திருக்கிறோம். அப்படியானால் பாருங்க, விமானியே இல்லாத ஒரு சாஃப்ட்வேர் பண்ணணும்னு சொன்ன உடனே 20 பேரும் அனுப்புனாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளிலே 5 நட்சத்திர ஹோட்டலிலே உணவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாரும் போனா உங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பாடு எப்படின்னா இஷ்டத்துக்கு வச்சிருப்பாங்க. சாப்பாடு என்னென்ன உண்டோ அத்தனை இருக்கும். டெசர்ட் பார்த்தாலே ஐஸ்கிரீம், அது ரிலேட்டட் கேக்ஸ் அண்ட் அதர் திங்ஸ், அதுவே 70-60 என்று இருக்கும். அவ்வளவு இடத்துல வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஹோட்டல்ல சாப்பாடு. பாருங்க, இவங்கெல்லாம் 20 பேரும் மகிழ்ச்சியா போய் பிளேட் எடுத்தாங்க, நிரப்புனாங்க, நிரப்பி அப்படி வராங்க. வர்றவர்களில் ஒவ்வொருவராக அந்த விமான நிறுவனத்தின் தலைவர் தனியாக அழைத்து சென்றார். ஒவ்வொருவர் தான் கூட்டிட்டு போனார். போய் அவர்களிடம் ஏதோ ஒரு காரியத்தை சொல்கிறார். சொன்ன மாத்திரத்தில் அவங்க முகம்லாம் அப்படியே மாறுது. உடனே ஒவ்வொருத்தரும் அப்படி கிடைச்சி சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. என்ன அவர் சொன்னார் என்று சொன்னால், இந்த உணவுக்கு பின் நாம் தயாரித்த அந்த விமானம் ரெடியாக காத்து கொண்டிருக்கிறது ஏர்போர்ட்ல. நம்ம யாரும் ஏர்போர்ட்ல போய் அந்த விமானத்தில் பயணம் செய்ய போகிறோம். நீங்க தயாரித்த அந்த சாஃப்ட்வேர் தான் இந்த விமானத்தில் பயன்படுத்துகிறோம் என்று எல்லாருக்கும் ஒரே காரியத்தை சொன்னார். உங்க கம்பெனி தயாரித்தது என்று சொல்ல இவங்களுக்கெல்லாம் பயம் வர ஆரம்பித்தது. நம்முடைய கம்பெனி தயாரிச்சதை போட்டிருக்காங்க, கூப்பிடுறாங்க, எப்படியா வேலை செய்யுமா? அவங்களுக்கே அது மேல நம்பிக்கை இல்லை பாருங்க. அப்படியே எல்லாரும் அரைக்குறையாக ஒருவர் வந்தார். என் மனைவி திடீர்னு சிக்காயிட்டாங்க, நான் உடனே போறேன், சாப்பாடை அப்படியே வைத்துவிட்டு ஓடிவிட்டார். இன்னொருவர் சொன்னார், என் நிறுவனத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஸ்ட்ரைக் பண்றாங்க, நான் தான் போய் அதை முடிச்சு வைக்கணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னார். அவரும் போயிட்டாரு. இப்படி பாருங்க, 20 பேர்ல 19 பேர் போயிட்டாங்க. ஒரு ஆள் சாப்பிட்றாரு, நல்லா சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார். மறுபடியும் ஒரு ரவுண்ட் எடுத்தார். அப்புறம் எல்லாம் டெசர்ட் சைடுக்கு போறாரு. அதிலும் அள்ளி வைக்கிறார், ஐஸ்கிரீமை வைக்கிறார், கலரை வைக்கிறார். இதையும் அவர் பார்த்து கொண்டே இருந்தார். என்னடா 19 பேர் ஓடிட்டான், ஒரு ஆள் தைரியமா நிற்கிறான் என்று சொல்லி அவரிடம் போய் பேசினார். ஐயா, உங்களுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன். உங்க சாஃப்ட்வேர் மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதே உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சி என்று சொன்னார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க ஏன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தினா அது ரன்வேல ஓடி அங்கே நின்றும், பறக்காது என்று சொன்னார். யோசித்து பாருங்கள், இது எப்படிப்பட்ட ஒரு காரியம். நீங்களும் நான் வழிபடுகிற தேவன் அவிசுவாச வார்த்தைகளை பேச அல்ல, நடக்காது முடியாது என்று சொல்கிற காரியங்களை அல்ல, நடக்கும், முடியும், நிகழும், இப்படியே சொல்ல பழகிக் கொள்ளுங்க. நீங்க சொல்லும் போது பாருங்க, நான் சொல்வேன் ஜெபிக்கிற நேரம் இப்படி முன்னால இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கவங்ககிட்ட நான் பேசி இருக்கிறேன். சில நேரத்தில் ஆண்டவர் சில குறைவுகளை அந்த பெற்றோருக்கு சொல்லுவார், அந்த பிள்ளைகளுக்கு சில தவறுகளை சுட்டி காட்டுவார், அந்த மனிதனுக்கு சில காரியங்களை சொல்லிட்டு சொல்லுவார். காதுக்குள் சொல்லுவேன், எல்லாருக்கும் மைகளை சொல்ல மாட்டேன், போய் சொல்லுவேன். ஆண்டவர் சொல்றாரு, இது உண்மையா? சமீபத்தில் பூனாவுக்கு ஊழியத்திற்கு போயிருந்த பொழுது ஒரு இளம் பெண், நல்ல 2 குழந்தைகள் இருக்கிறார்கள், நல்ல வேலையில் அவளும் இருக்கிறான், கணவனும் இருக்கிறான். அந்த வீட்டிலே எப்பொழுதும் வியாதி வியாதி வியாதி. இந்த பிள்ளைகளுடைய சம்பளத்திலே அதிகமான பணம் டாக்டருக்கு தான் போய் கொண்டிருந்தது. அவர் சொன்னார், அங்கே எனக்காக நீங்க ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிள்ளை தசமபாகம் கொடுக்கிறதே இல்லை. நல்லா கவனிங்க, எனக்கு இது தெரியாது, கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவளும் சம்பளம் வாங்குகிறாள், அவரும் சம்பளம் வாங்குகிறார். ஒரு பைசா அவர் கொடுக்கல. ஆலயத்தில் போய் 50 ரூபாய் 100 ரூபாய் காணிக்க போடுவாங்க, அவ்வளவுதான். ஆலயத்திற்கு தசமபாகம் கொடுக்கவில்லை, போதகரை அவர்கள் பிரியப்படுத்தவில்லை. சந்தோஷம். அந்த பிள்ளை உடனடியாக கீழ்ப்படித்தார். அடுத்த மாதத்திலே கவர்ல போட்டு கணவனுடைய பணம், இவருடைய பணம் 2 பேரும் போய் ஆலயத்திலே கொடுத்தார்கள்.
அந்த பிள்ளை இப்பொழுது பூர்ண சுகத்தோடு இருப்பது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாதமும் சாட்சி, டெய்லி ஒரு டிவோஷன் நான் அனுப்புறேன். காலையில் 3400 பேருக்கு அது போது, உலகம் முழுவதும் போது, நிறைய பாஸ்டர்ஸ்க்கு, நிறைய தனிநபர்களுக்கு போது, அது அவளுக்கும் போகிறது. அவளை படித்துவிட்டு சொல்கிறாள், இந்த வார்த்தை என்று எனக்கு, என் கம்பெனிக்கு, நான் வேலை செய்கிற நிறுவனத்திலே நான் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். சுகத்தோடு இருக்கிறாள், ஜெயத்தோடு இருக்கிறாள். ஹல்லேலூயா. என் அன்பு போதக பிதாக்களே, தசமபாகத்தை குறித்து சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நிறைய பேருக்கு தெரியல. கர்த்தர் சொல்றாரு, என் பிள்ளை ஆலயத்துக்கு கொடுக்கறது இல்லை, ஆலயத்திலே ஆகாரம் உண்டா இருக்கும்படி. பாருங்க, மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் எவ்வளவு அழகா இது சொல்லப்பட்டு இருக்காரு. ஆண்டவரே கொடுங்கப்பா, கொடுங்க, உதவி செய்யுங்க, என் கரத்தை பலப்படுத்துங்க, என் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுங்க, நான் எதை செய்தாலும் வாய்க்கட்டும், நன்மை கிருபையும் என்னை தொடரட்டும் என்று சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, இயேசுடைய ஊழியத்தை பின்பற்றும் பொழுது நிந்தைகள், அவமானங்கள் வந்தாலும் அதை சகிக்க. முதல் ஆராதனைகள், 2வது ஆராதனையில் ஒருவர் கை தூக்கினார். அப்ப அந்த சபையில நேற்று மாத்திரமே 4 பேர் புதுசா வந்தாரு. இந்த சபையில ஜனங்கள் வரணுமா? ஆண்டவர் உதவி செய்வார். நாம் எப்படி உண்மையா இருக்கிறோம், எப்படி ஊழியம் செய்கிறோம், எப்படி இயேசுவை போல வார்த்தைகளை விசுவாச வார்த்தைகளை பேசுகிறோம், எப்படி அவிசுவாச வார்த்தைகளை நாவிலிருந்து தவிர்க்கிறோம், இதையெல்லாம் தேவன் கவனிக்கிறார்.